வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 29. 14 வருஷங்களா? ஆமாம், நிம்மதி இல்லாத 14 நீளமான வருஷங்கள். பரத் கை கடிகாரத்தை பார்த்தான். இன்னும் 10 நிமிஷங்களில் 1980ஆம் வருஷம் பிறந்துவிடும். புது வருஷ பார்ட்டிக்கு யார் யாரிடமிருந்தோ அழைப்பு வந்திருந்தும் அத்தனையையும் பரத் நிராகரித்து விட்டான். தனியாய் இருக்க வேண்டும் போல ஒரு தவிப்பு. 14 வருஷங்களுக்கு முன் தஸ்தூர் வீட்டுக்கு போனதையும், திரும்பி வந்து மோகனாவை கண்டபடி கேள்வி கேட்டதையும், அவள் மகா ரோஷக்காரியாக குழந்தையுடன் ஓடி போனதையும், அப்புறம் அந்த வருஷங்களில் இருந்த பேச்சுவார்த்தைகளையும் ஒன்றியாய் உட்கார்ந்து ஒவ்வொன்றாய் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்டி வைக்க பரத் ஒருத்தர் வீட்டுக்கும் வரம் சம்மதிக்கவில்லை. என் பார்ட்டிக்கு கூடவா பரத்? ஆதரத்துடன் ஷியாம் கேட்டதற்கு ஆமாம் என்று பரத் தலையசைத்தான். ஆமாம், இந்த தரம் தனியாக இருக்க நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த புது வருஷத்தை பார்க்க பயந்துட்டு விடிய விட குடிச்சு என்னையே மறந்து போவேன். இந்த வருஷம் அப்படி இல்லை, அதை பார்த்தே தீரணும். அதோடு குடிக்காம வெறுமை நான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டம். அதனால என்னை விட்டுடு ப்ளீஸ். ஷியாம் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. பரத் 10 மாதம் காலமாய் குடியையும் சிகரெட்டையும் தொடுவதில்லை என்பது அவனுக்கு தெரிந்த சமாச்சாரம்தான். மாரடைப்பில் படுத்த ஜெயமா இந்த முறை எழுந்திருக்கவில்லை. ஒரே அடியாய் போய்விட்டாள். போகுமுன், நினைவு தப்புமுன் பிள்ளையை கிட்டத்தில் உட்கார வைத்து கொண்டாள். முகத்தை தடவி கொடுத்தாள். கண்களில் ஜலம் தளம்ப பேசினாள். நானும் உன்னை விட்டு போகிற சமயம் வந்துடுத்துன்னு தோன்றது பரத். இனிமே உனக்கு அந்த பகவான் தான் துணை. தைரியமா இருப்பா. நடந்ததை நினைச்சு மனசை குழப்பிக்காதே. சுருக்க உன் கஷ்டமெல்லாம் விடிஞ்சிடும். மோகனாவும் சந்தியாவும் எங்கேயோ சௌக்கியமா இருக்காங்கிறது அவள் அப்பப்போ ஃபோன் பண்ணுறதுலேருந்து நமக்கு தெரியறது. என் பிரார்த்தனையை தெய்வம் ஏத்துண்டு அவளை உன்கிட்ட சீக்கிரமா கொண்டு சேர்த்துடும்னு எனக்கு என்னமோ தோன்றது. நம்பிக்கையோடு இருப்பா. பேசிக்கொண்டே போனாமா கொஞ்சம் தயங்குகிற மாதிரி தோன்ற. என்னம்மா என்றான் பரத். ஒருவேளை நான் வேண்டிக்கிறது பழிச்சு மோகனாவும் குழந்தையும் உன்னண்டு திரும்பி வந்தா நீ அவளை அன்போடு ஏற்றுக்கணும். ஏத்திப்பியா? மோகனா நல்லவத்தான் பரத். என்னமோ போராத காலம் விதி அவளை ஓட வச்சுடுத்து. அவள் உன்கிட்ட திரும்ப வர்ற அன்னைக்கு நீ குடிக்காம இருந்து அவளை நல்ல மனசோட வர வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி தரணுமேப்பா. சேவியா பரத்? இனிமே இந்த குடியை தொடர்றதில்லைன்னு சத்தியம் பண்ணி குடிப்பியா பரத்? மோகனாவா நல்லவளா? அம்மா, அவள் மனசு பூரா விஷமா. அவளையா நல்லவன்னு சொல்கிற? நம்ம சந்தியாவை அவள் ஒரு விபசாரியா வளர்த்துன்னு இருக்காமா. உன்கிட்ட நான் எதையுமே சொல்லாமல் இருந்ததாலே உனக்கு ஒன்றும் புரியலை. மோகனாவுக்கு உடம்பு பூரா விஷமா, ஆழகால விஷம். மனசில் கசந்து போனாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பரத் அம்மாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்ததும், அம்மா போன பிறகு இந்த 10 மாதங்களில் குடிக்காகவும் சிகரெட்டுக்காகவும் ஒரு கணம் கூட ஏங்காததும் நிஜம்தான். இதையெல்லாம் விட்டு ஒழிப்பது இத்தனை சுலபமா? வேண்டாம் என்று தட்டி விடுவது இத்தனை எளிதா? பின் நான் ஏன் ஆரம்பத்திலே இப்படி இருக்கவில்லை? ஒரு பேக்குக்காக நாக்கு வறண்டு தவித்தது எதற்காக? நின்று நிதானமாய் யோசித்த போது அன்று மனசில் பக்குவம் இல்லாததும் இன்று அடிபட்டு விவேகமும் நிதானமும் கூடி நினைத்ததை சாதிக்கும் மனோபலம் உண்டாக்கியிருப்பதும் புரிந்தது. மாடி கூடத்து கடிகாரம் இனிமையாய் 12 அடிப்பது காதில் விழ பரத் எழுந்தான். டேபிள் மேல் இருந்த நளினி சந்தியா புகைப்படங்களை கண் சிமிட்டாமல் பார்த்தான். அது அன்று 1.5 வயசு குழந்தையாய் இருந்த சந்தியாவுக்கு இன்று 15 முடிந்துவிட்டது. சந்தியா யாரை போல இருப்பாள்? என் மாதிரியா? இல்லை நளினி போலவா? உயரமாயிருப்பாளா? நிறம் பேச்சும் சிரிப்பும் நளினியுடையதை போல கலகலக்குமா? சந்தியா, நீ எங்கம்மா இருக்கிறாய்? உன்னை பார்க்க வேண்டுமென்று நான் துடிப்பதை உன்னிடம் யாராவது சொல்வார்களா? ஏதோ நினைப்பு வந்த மாதிரி பரத் டெலிஃபோன் வைத்திருந்த டேபிளிடம் சென்றான். 3 வருஷங்களாய் சதா டெலிஃபோன் டேபிளிலேயே உட்கார்ந்திருந்த கேசட் டேப் ரெக்கார்டர் மேல் படிந்திருந்த தூசியை தட்டினான். ரீவைன் சேர்ந்து டேப்பை ஓடவிட்டான். கடந்த 14 வருஷங்களில் மோகனா கண்டிப்பாய் வருஷத்தில் ஒரு தடவையாவது அவனோடு ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறாள்.
சந்தியாவின் பிறந்தநாள், பரத்தின் பிறந்தநாள், தங்கள் திருமண நாள், நளினி இறந்த நாள், தான் ஓடிப்போன நாள் என்று ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கூப்பிடுவாள். முதல் முறை சந்தியாவின் பிறந்த நாள் அன்று அழைத்ததால் அடுத்த வருஷம் நாள் பூராவும் ஆஃபீஸை விட்டு அந்தண்டை இந்தண்டை போகாமல் பரத் டெலிஃபோனிடமே பழி கிடந்தான். அன்று அவனை மோகனா ஏமாற்றினாலும் சற்றும் எதிர்பாராத தினசில் பரத் பிறந்த நாள் அன்று தொடர்பு கொண்டாள். அடுத்த வருஷம் நளினி இறந்த தினத்தில், அதற்கும் அடுத்த வருஷம் ஜனவரி 1 தேதியன்று. 5 வருஷங்கள் ஆவதற்குள் மோகனா ஒரு யமகாதகி. குறிப்பிட்ட நாளில் அழைத்து மாட்டிக்கொள்ள விரும்பாமல் திட்டமிட்டு செயல்படுகிறாள் என்பதும், வீட்டு ஃபோனை டேப் பண்ணியிருக்கலாம் என்ற யூகத்தில் ஆஃபீஸை தேர்ந்தெடுக்கிறாள் என்பதும் பரத்துக்கு தெளிவாய் புரிந்து போயின. அந்த வருஷம் அவள் ஃபோன் செய்த போது பேசிய 2 நிமிஷங்களில் பரத் தன் சந்தேகத்தை கேட்டுவிட்டான். சந்தியா எப்படி இருக்கா, அவளை என்கிட்ட அனுப்பிடேன் என்று மாமூலாக கெஞ்சுவது போல கெஞ்சினவன் எதற்கும் பதில் சொல்லாமல் மோகனா சிரித்துவிட்டு ஓகே தென் என்று ஆரம்பித்ததும், ப்ளீஸ் வைக்காதே, உன்கிட்ட பேசணும் என்று சொல்லி நீ ஏன் ஆஃபீஸுக்கே ஃபோன் பண்ணுற மோகனா, வீட்டுக்கு செய்யக்கூடாதா? போன தடவை என் முன்னாலே 4 கிளையன்ட்ஸ் இருந்தா, அதனால சரியாக பேசவே முடியலை. சந்தியாவை பற்றி இன்னும் கொஞ்சம் நாழியாவது பேசலாம் இல்லையா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கேட்டான். ஏன் வீட்டு ஃபோனை டேப் பண்ணியிருக்கேளா? நான் மாட்டிப்பேன் நம்பிக்கையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. வருஷம் டேப் பண்ணியிருந்தது நிஜம்தான், ஆனால் இப்போ இல்லை, சத்தியமாக இல்லை. உங்கள் சத்தியத்தை நம்ப சொல்கிறீங்களா? மோகனா கேலியாக கேட்டுவிட்டு ஃபோனை வைத்தாலும் அடுத்த வருஷம் வீட்டில்தான் அவனை அழைத்தாள். சில வருஷங்கள் இப்படி போன பிறகு திடீரென்று தங்கள் பேச்சுக்களை பதிவு பண்ணினால் என்ன என்று எண்ணம் தோன்ற, அதற்கு பிறகுதான் எதற்கும் இருக்கட்டும் என்று கேசட் டேப் ரெக்கார்டரை டெலிஃபோனுக்கு பக்கத்தில் பொருத்தி வைத்தான். 3 வருஷங்களாக மோகனாவோடு பேசிய பேச்சுக்கள் டேப்பில் பதிவாகியுள்ளன. பட்டனை அழுத்தியதும் பரத்தின் ஹலோவோடு டேப் சொட்டு தொடங்கியது. நான் தான். 1 வருஷமோ அதற்கு மேலோ இடைவெளிகளில் மோகனாவின் குரலை கேட்பதால் ஒவ்வொரு முறையும் முதல் சில வினாடிகளுக்கே கோர்வையாய் எதுவும் பேச தெரியாமல் பரத் செயலிழந்து போவான். எப்படி இருக்கேள் பரத்? இந்த தடவை உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். எப்பவும் எங்கிருந்தே பேசுகிறேன் பெல், நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த தரம் சொல்ல போகிறேன். நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன் பரத். பெங்களூரா? 200 மைல் கிட்டத்தில்லா? சந்தியா அவளும் என் கூட தான் இருக்கா. அவள் நன்னா வளர்ந்துருக்கா பரத், நன்னா பாடுறா, டான்ஸ் ஆடுறா, வெரி ஸ்மார்ட். பாட்டு மாட்டமும் இருக்கட்டும், அவள் படிப்பு என்னாச்சு? இப்போ எந்த கிளாஸில் இருக்கா? வழக்கமாக 2 நிமிஷங்களில் தங்களை பற்றின எந்த தகவலும் சொல்லாமல் தொடர்பை துண்டித்துவிடும் மோகனா இந்த முறை நீளமாய் பேசியதில் பரத் பரபரப்படைந்திருந்தான். கிளாஸா? விவசாயிக்கு படிப்பதுக்கு பரத்? மோகனா ப்ளீஸ் விளையாடாது. ஏன்? இதில் என்ன விளையாட்டு? சந்தியாவை நான் அதுக்குத்தானே ட்ரெயின் பண்ணுறேன். இங்கே எங்கள் ஹவுஸ்லேயே பாட்டும் டான்ஸும் தெரிஞ்ச பெண்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. ஹவுஸா? அப்படின்னா? ஓ, நான் அது உங்களுக்கு சொல்லலையா? இப்போ நான் பழையபடி கால்கள் பிஸ்னஸ் பண்ணலை, ஒரு பிராத்தல் ஹவுஸில் இருக்கேன். ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை. பிராத்தல் ஹவுஸ், விவசார விடுதி, ஆடம்பரமான வாழ்க்கை. மோகனா ப்ளீஸ். அவனை பேச விடாமல் மோகனா குறுக்கிட்டாள். சரி, நாழி ஆயிடுத்து. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு நாங்கள் ஹைதராபாத்துக்கு போகிறோம். அதனால வீணா பெங்களூரில் வந்து தேடி அலையாதீங்கோ. பை. மோகனா சொன்னதை காதில் வாங்காமல் ஷியாமோடு 4 நாள்கள் பெங்களூரில் பரத் தெருவாய் சுற்றவே செய்தான். அடுத்த சம்பாஷணை கல்கத்தாவிலிருந்து, அடுத்தது டெல்லியிலிருந்து. 6 மாதமாக டெல்லியில் இருக்கோம். ஒண்டர்ஃபுல் லைஃப். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. கேட்குறேலா? சந்தியா பெரியவள் ஆயிட்டா. எப்படி? என் சத்தியத்தை இனிமேல் எந்த நிமிஷமும் நிறைவேற்றிடலாம்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரத். ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நாள் காத்துன்னு இருக்க போகிறேன். நான் கால்கேலாக மாறினப்போ எனக்கு வயசு 16. அதனாலே சந்தியாவையும் அந்த வயசுல இந்த தொழிலே அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இங்கே ஒரு சேட்சி கோடீஸ்வரர் சந்தியாவோட முதல் டேட் தனக்கு வேணும்னு பிடிவாதம் பண்ணுறார். பணத்தை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கார். என்ன பரத், நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதா? மோகனா பேச பரத்தின் ஆத்திரம் வெட்டி கொண்டு எழுந்தது. யூ பிளடி ஸ்வைன், டர்ட்டி பிஷ். என்ன தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவ?
துணிச்சல் இருந்தால் எனக்கு எதிரிலே வந்து இப்படி பேசி பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிட்டு விளையாட்டா காட்டுற. நாளைக்கு டெல்லிக்கு வந்து எப்படியாவது உன்னை கண்டுபிடிக்கிறேன் பார். லட்சக்கணக்கில் செலவழிச்சாலும் பரவாயில்லை, உன்னை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். நாய், தெரு நாய். உன்னை உன்னை மேலே பேச முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு போனதால் பரத்தின் தொண்டை அடைத்து போனது. புரிந்ததோ புரியவில்லையோ, மோகனா சிரித்து கொண்டே தொடர்பை துண்டித்து விட்டாள். அந்த ஃபோன் தான் கடைசி. ஏனோ அதற்கு பிறகு முழுசாய் ஒரு வருஷம் ஓடிவிட்டது. மோகனாவிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை. சந்தியாவுக்கு 16 வயசாக இன்னும் எத்தனை மாதங்கள் பாக்கி இருக்கின்றன? 4 5. அதற்கு பிறகு கடவுளே, மோகனா சொன்னதை செய்து விடுவாளோ? கேசட் டேப்பின் உதவியோடு மோகனா எங்கிருந்து பேசுகிறாள் என்று கண்டுபிடிக்க முடியுமா என்று பரத்தும் ஷாமும் மண்டையை உடைத்து கொண்டு விட்டார்கள். ஒன்றும் புரியவில்லை. தொப்பையும் தொந்தியுமாய் ஒரு சிவந்த வடநாட்டுக்காரன் சந்தியாவை பலாத்காரம் பண்ணுவது போலவும், சந்தியா முயல்குட்டி மாதிரி மூளையில் ஒடுங்கி ப்ளீஸ் அங்கில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுவது போலவும் கற்பனை பண்ணி இந்த ஒரு வருஷத்தில் பரத் நடுங்கி செத்த நாள்கள் அநேகம். டேப்பை நிறுத்திவிட்டு பால் கிடங்கி போய் உட்கார்ந்து இருட்டை ரொம்ப நேரத்துக்கு வெறித்த பின் கண்ணயர்ந்தவனை டெலிஃபோன் பண்ணி எழுப்பியது. எடுத்து ஹலோ என்றான் தூக்கம் கலைந்தவனாய். ஹாப்பி நியூ இயர் பரத். எதிர்பார்த்து பல நாள்கள் ஏமாந்திருந்ததாலும் சற்றும் எதிர்பார்க்காத தினசில் இந்த காலை வேளையில் அவள் அழைப்பதாலும் மனசு படப்படுக்க தொடங்கிவிட்டதை தாங்க முடியாதவன் மாதிரி பரத் கண்களை மூடிக்கொண்டான். அத்தியாயம் 30. என்ன பரத், தூக்கம் இன்னும் கலையிலையா? இல்லை ராத்திரி குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸோட மயக்கம் ஆளே அமுக்கிறதா? விரக்தியோட பரத் சிரித்தான். தூக்கமும் இல்லை, ட்ரிங்க்கும் இல்லை. தூக்கமும் சந்தோஷமும் என்னை விட்டு போய் இன்னையோடு 14 வருஷம் ஆறுது. ட்ரிங்க்ஸ் போய் 1 வருஷம் ஆறுது. இப்போ அந்த பேச்சு எதுக்கு? சந்தியா எப்படி இருக்கா? ஏன் நீ 1 வருஷமாக எனக்கு ஃபோன் பண்ணலை? என் குழந்தைக்கு என்ன ஆயிடுத்தோன்னு நான் தவிப்பு உனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தா இப்படி பேசாமல் இருக்க மாட்டேன். நான் 1 வருஷமாக ஃபோன் பண்ணாத காரணத்தை அப்புறமா சொல்கிறேன். முதல்ல உங்களை பாராட்டணும். சொசைட்டியில் பெரிய ஆளாயிட்டேல் போல் இருக்கே. என்ன சொல்கிற? ஆஃபீஸில் நீங்கள் இப்போ சீனியர் மோஸ்ட் பார்ட்னர், ரோட்ரி கிளப்பில் கவர்னர், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் வைஸ் பிரசிடெண்ட். அடேயப்பா, என்னென்ன பதவி அந்தஸ்து! உண்மைதான். மோகனா சந்தியா இருவரையும் மறக்க வேலையில் தன் கவனத்தை திருப்பி பிசாசாய் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பரத் உழைத்த உழைப்பு வீணாக போகவில்லைத்தான். படிப்படியாய் ஆஃபீஸில் பதவி உயர்வு, வெளியிடங்களில் செல்வாக்கு. அது சரி, இந்த விவரமெல்லாம் பம்பாய் டெல்லி என்று அலைந்து கொண்டிருக்கும் இவளுக்கு எப்படி தெரியும்? பரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் மோகனா? என் வாடிக்கைக்காரர் ஒருத்தர் சொன்னார். யார் அது? விவரமெல்லாம் எதுக்கு பரத்? விடுங்கோ, நான் 1 வருஷமாக உங்களோட ஏன் பேசலேன்னு கேட்டேலே, அதுக்கு பதில் சொல்கிறேன். ராஜஸ்தானுக்கு போயிருந்தேன். ஒரு மாஜி மகாராஜா கூப்பிட்டிருந்தார். 6 மாதத்துலே போர் அடிச்சிடுது. அப்புறம் ஒரு அரசியல்வாதி என்னோட வாயினார். காஷ்மீரில் 1 மாதம், காட்மண்டில் 1 மாதம், இப்போ திரும்ப டெல்லி. டைம் ஓடினது தெரியலை. பரத்துக்கு குமிட்டி கொண்டு வந்தது. பதில் ஏதும் பேசாமல் இருந்தான். பரத்தின் மௌனம் புதுசாக இருக்க, ஏன் பேசாமல் இருக்கேள் பரத்? உன் தெரு நாய்க்குணத்தை பற்றி இனிமே தான் புதுசாக சொல்லணுமான்னு ஏன் கேட்காம இருக்கேள்? பிளடி பிச், டர்ட்டி அனிமல், கேடு கெட்டவன்னு வாடிக்கையாக திட்டுறதையெல்லாம் ஏன் சொல்லாமல் இருக்கேள்? ஆச்சரியமாக இருக்கே. மோகனா பேசிக்கொண்டே போன போது சடார் என்று பரத் குறுக்கே பேசினான். வேண்டாம் மோகனா, என்னை கேலி பண்ணாதே ப்ளீஸ். சொசைட்டிலே நான் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஜீரோ. அதுவும் இப்போல்லாம் துளி கூட மனசுலே பலம் இல்லை. என்னை டீஸ் பண்ணாதே மோகனா ப்ளீஸ். டீஸ் பண்ணுறேனா? நானா? உங்களையா? வேடிக்கை தான் பரத். என்னமோ தெரியலை, இன்னைக்கு உங்கள் பேச்சும் குரலும் புதுசாக தான் இருக்குது. கொஞ்சம் தாமதித்த பின் மோகனா தொடர்ந்தாள். எதுக்காக ஃபோன் பண்ணினேன்னா அதை மறந்துட்டு என்னென்னமோ பேசுகிறேன். கேளுங்க பரத், சந்தியாவுக்கு டேட் குறிக்க போகிறேன். இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கிறதுன்னு பார்ட்டி அவசரப்படுத்துகிறார். சந்தியாவும் நான் ரெடி மம்மின்னு சொல்லிட்டா. அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரி நல்ல நாள் குறிக்க போகிறோம். இன்னும் 1 வாரமோ 10 நாளோ தான். அப்புறம் ஓ பரத்,
சந்தோஷமாக இருக்கு. சந்தியா அழகுக்கும் துடிப்புக்கும் அவள் டாப் ரேட் பொண்ணாக இருக்க போகிறான்னு எல்லோரும் சொல்கிறான். என்ன பரத், கேட்குறேலா? அடி வயிற்றில் கத்தியை செருகி விட்ட மாதிரி பரத் இரண்டாக மடிந்து கொண்டான். வலி வலி வலி. வேண்டாம் மோகனா, உன் காலில் வேணும்னாலும் விழுறேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட். உனக்கு இது மூலமாக என்ன கிடைக்க போகிறது? பணம் தானே. ஓ, 1,00,000, 5, 10, எவ்வளவு? எவ்வளவு? அதை உனக்கு நான் விட்டேறுகிறேன். என் வீடு, சொத்து, பணம் எல்லாம் எல்லாம் தரேன். ப்ளீஸ் என் சந்தியாவை விட்டுடு. மோகனா, நீ சொல்கிறதை மட்டும் நிறைவேற்றிட்டேனா அதை கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மோகனா, ப்ளீஸ் ப்ளீஸ். பேச முடியாமல் பரத் அழத் தொடங்கிவிட்டது. மோகனாவுக்கு எதையோ உணர்த்தி இருக்க வேண்டும். மௌனமாயிருந்தாள். மோகனா, கேட்குறியா? ஒன்று உனக்கு சொல்லட்டுமா? இப்போ நான் பழைய பரத் இல்லை மோகனா. அந்த திமிர் பிடிச்ச குடிகார வார்த்தையாலே ஆளை விரட்டுற பரத் இல்லை மோகனா. நான் மாறிட்டேன். அம்மா போனதிலிருந்து நான் குடிக்கிறதில்லை மோகனா. சத்தியமாக இல்லை. ஒரே ஒரு தரம் என்னை நேரில் பாரு, அப்புறம் உனக்கே புரியும். ஊர் உலகத்துக்கு என் பதவியும் அந்தஸ்தும் பெருசாப்படலாம். ஆனால் நான் நடைப்பணமாகத்தான் வாழ்ந்துட்டுருக்கேன். மனசு செல்லரிச்சு போயிடுது. ஒரு குத்து கூட அது இனிமே தாங்காது. வேலையில் என்னை நான் அழுத்திக்கிறது என் கவனத்தை நினைப்பை பிஸியாக வச்சுக்கிறதுக்காகத்தான். ப்ளீஸ் என்னை நம்பு. எனக்கு அந்தஸ்து பணம் எதுலேயும் ஆசை இல்லை. என்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டி நிற்கிற நம்பிக்கையையும் பறிச்சிடாதே மோகனா. என் சந்தியாவை கௌரவமாக வாழ விடு. ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா சாகிறதுக்கு முன்னாலே மோகனா ரொம்ப நல்லவ, அவள் திரும்பி வருவா, நம்பிக்கையோடு இருன்னு சொல்லிட்டு போனதை அந்த பெரிய மனுஷி வாக்கை நிரூபிக்கிறதுக்காகவது என் சந்தியாவை என்கிட்ட நல்லபடியாக திருப்பி கொடுத்துடு. ப்ளீஸ் மோகனா. பரத் வாய் விட்டு ஆழத் தொடங்கிவிட்டான். சில கணங்களுக்கு ஏதும் பேசாமல் இருந்து விட்டு பேசின போது மோகனாவின் குரல் தழுத்தழுத்தது. அம்மா போயிட்டாரா? நிஜமாவா? எப்போ? 10 மாதம் ஆறுது. நான் தனியாக தவிக்கிறேன் மோகனா. கல்லா இருந்த நானே இலகிட்டேன். அப்புறம் உனக்கு ஏன் இத்தனை ரோஷம்? உன் காலிலே விழணுமா? விழுறேன். மன்னிப்பு கேட்கணுமா? கேட்குறேன். இன்னும் வேற என்ன பண்ணணும் சொல்லு மோகனா. மோகனா திரும்ப மௌனமாயிருந்தாள். அப்புறம் சன்னமாய் பேசினாள். அம்மா போயிட்டதை கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு பரத். அவர் நிஜமாகவே ஒரு நல்ல மனுஷி. என்கிட்ட மனப்பூர்வமான ஆசையோடு இருந்தார். ஐ எம் சாரி, வெரி சாரி. எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியலை. நான் அப்புறமா பேசுகிறேன். கண்களை துடைத்து லேசாய் ஆசுவாசப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பேச பரத் தன்னை தயார் பண்ணி கொள்கையிலேயே மோகனா தொடர்பை துண்டித்து விட்டாள். ரிசீவரை தூக்கி எறிந்த பரத் அப்படியே மல்லாந்து படுத்து கொண்டான். அட்வான்ஸ் வாங்கிவிட்டாளா? பார்ட்டி தொந்தரவு பண்ணுகிறார்களா? சந்தியா நான் ரெடி என்று சொல்லிவிட்டாளா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை புகழ், பணம், புத்தி இருந்தென்ன? 14 வருஷங்களாய் என் மகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வக்கில்லாதவனாய் இருக்கிறேனே. மோகனா தன் சபதத்தை நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறாளா? புத்தி மாறி வந்து விடுவாள், நான் தெளிந்ததைப் போல அவளும் தெளிந்து விடுவாள் என்று அடி மனசில் சின்னதாய் நம்பியது வீண்தானா? பளபளவென்று விடிந்த பின்னரும் பரத் படுக்கையை விட்டு எழுந்திருக்காமல் படுத்து கிடந்தான். பெரிய பெரிய ஆசாமிகள் எல்லாம் புது வருஷ வாழ்த்து கூற ஃபோனில் அழைத்த போதும், நேரில் வந்திருப்பதாக தம்பு சொன்ன போதும் எழுந்திருக்க பரத் மறுத்துவிட்டான். காஃபியோடு காலையிலே மேலே வந்த தம்புவிடம், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலே ஃபோன் வந்தால் கனெக்ஷன் கொடுக்காதே, யாராவது பார்க்க வந்தா ஐயா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு என்று கூறிவிட்டான். 11 மணிக்கு ஷியாம் தம்புவை மீறிக்கொண்டு மாடிக்கு வந்தான். என்ன விஷயம் பரத்? ஃபோன் பண்ணால் கூட பேச மாட்டேங்கிற, எழுந்திரு. வருஷ பிறப்புனாலே நீ நடுங்கிறது எனக்கு புரியாதுன்னு நினச்சேன். இப்படி படுத்துட்டே இருந்தா நிலைமை மாறிடுமாம். எழுந்திரி. சாயங்காலம் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹாலில் விழா இருக்கேன், மறந்துட்டியா? ரோட்டரி கவர்னர், ஆர்கனைசர் நேரத்தோடு போய் ஏற்பாடுகளை கவனிக்காட்டா எப்படி? கெட்டப். பரத் கண்களை கசுக்கி கொண்டு எழுந்துட்கார்னான். மாலையில் நடக்க போகும் விழாவை எப்படி அடியோடு மறந்து போனேன்? வரமாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஷியாம் சொல்வது போல இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருப்பது ரோட்டரி சங்கத்தின் இந்த பகுதிதான். அப்புறம் அதன் கவர்னர் போகாவிட்டால் எப்படி? 1979 குழந்தைகளின் ஆண்டு என்பதால்
அவர்களை சிறப்பிக்க அவர்களுடைய சிறப்புகளை வெளிக்கொணர பல போட்டிகளை ரோட்டரி சங்கம் நடத்தியது. தமிழ்நாட்டின் அத்தனை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் உங்கள் சிறந்த மாணவ மாணவியை இப்போட்டியில் கலந்து கொள்ள அனுப்புங்கள் என்று நோட்டீஸ் அனுப்பி நூற்றுக்கணக்கில் குழந்தைகளை போக்குவரத்து செலவு கொடுத்து வரவழைத்து 4 நாட்கள் சென்னையில் தங்க வைத்து போட்டிகள் நடத்தி தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு இன்று சென்டினரி ஹாலில் பரிசு வழங்கப் போகிறார்கள். மத்திய கல்வி அமைச்சர் கலந்து கொள்கிறார். மொத்தம் 10 பரிசுகள் பணமாக 2000 புஸ்தகங்களும் கொடுப்பது போக இந்த 10 குழந்தைகளை மேல் படிப்பு செலவையும் ரோட்டரி சங்கம் ஏற்றுக்கொள்ளும். இத்தனை அமர்க்களம் போதாதென்று ஆன் த ஸ்பாட் குவிஸ் என்ற ஒன்றை விழா மேடையில் நடத்தி 2 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு 1 மாதம் அனுப்பும் திட்டமும் உள்ளது. விழாவை பற்றின நினைப்பு வந்ததும் பரத் பரபரவென்று எழுந்தான். மோகனா சந்தியாவை தன் நினைவிலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆக வேண்டிய கடைசி நிமிஷ வேலைகளை கவனிக்க தொடங்கினான். 5 மணிக்கு சென்டினரி கட்டிடத்தின் அவன் நின்றிருந்த போது கூட்டம் கூட்டமாய் மாணவ மாணவிகளுடன் பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வந்து கூடிய நாழிகையில் சந்தியாவும் நளினியும் பரத் மனசை மீண்டும் ஏறி உட்கார்ந்தார்கள். என் வயசு தானப்பா இந்த பசங்களுக்கெல்லாம், இவா மாதிரி நான் ஏன் இல்லைப்பா என்றாள் சந்தியா. என் குழந்தை வாழ்க்கையை கெடுத்துட்டேலே பரத், அநியாயமாக ஒரு ராட்சசி கையிலே கொடுத்து குட்டி சவராக்கிட்டேலே. எங்கேயோ கேவலமான விபசாரியாக வாழறதுக்கான அவளை பெற்றேன். உங்களை நம்பித்தானே விட்டுட்டு போனேன், ஏமாத்திட்டேலே என்று நளினி புலம்பினாள். விழா துவங்கப்பட்டது. வண்ணாத்தி பூச்சிகளைப் போல வரிசையாக உட்கார்ந்திருந்த மாணவிகளை பார்க்க பார்க்க பரத்தின் இதயத்தை ஓர் இரும்பு கரம் அழுத்தி பிசைந்தது. சந்தியா இப்போது எப்படி இருப்பாள்? அதோ இரட்டை பின்னலும் சிரித்த முகமுமாய் ஒரு பெண் இருக்கிறாளே, அவளை மாதிரி இருப்பாளோ? இல்லை, முதல் வரிசையில் தலைமுடியை பாப் பண்ணி கொண்டு சிரிக்கும் பெண் போல்தான் இருப்பாள். அந்த பெண்ணின் உயரம் இருப்பாளா? நிறம்? ஒவ்வொரு பெண் பக்கத்திலும் முகத்தில் பெருமை தாண்டவமாட அவளை பெற்ற தந்தை தாய். நிமிஷமாக பரத்தின் வேதனை அதிகமானது. குவிஸ் புரோகிராம் முடிந்துவிட்டது. ஜட்ஜிகள் வெற்றி பெற்றவர்களின் பெயர்களை அறிவித்து விட்டார்கள். மத்திய மந்திரி எழுந்து பரிசுகளை கொடுக்க தொடங்கினார். 10 பரிசுகளை 8 குழந்தைகள் வாங்கி கொண்டார்கள். விவேக் என்ற பையனுக்கும் சமந்தா என்ற பெண்ணுக்கும் தலா 2 பரிசுகள். குவிஸில் வென்று அமெரிக்கா போக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்களும் இவர்கள்தாம். நன்றியுரை கூற பரத் எழுந்து நின்றான். வழக்கப்படி அனைவரையும் வரவேற்று முடித்த பின்னர் என்ன பேசுவது என்று புரியாமல் தவித்தவனின் வயிற்றில் அசாத்திய சங்கடம். தொண்டை குழியில் நாக்கும் அடங்கி ஒட்டி கொண்டது. என்னென்னவோ பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் வார்த்தைகள் ஒளிந்து கொண்டு என்னை ஏமாற்றுகின்றன. குழந்தைகளை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது. அழகாய், புத்திசாலியாய், நல்ல குணம் கொண்டவர்களாய், நாடு போற்றும் மணிகளாய் வளர்ப்பதில்தான் பெருமை இருக்கிறது. இந்த குழந்தைகளை பெற்று வளர்த்தவர்களை கையெடுத்து கும்பிட வேண்டும் போல எனக்கு தோன்றுகிறது. தங்கள் குழந்தைகளோடு தாங்களும் நல்லதொரு வழிகாட்டிகளாய் இந்த சமூகத்துக்கு திகழும் அவர்களுக்கு என் நன்றி. மேலே ஒரு வார்த்தை கூட பேச இயலாதபடி சந்தியாவை தான் பெற்றதும் இன்று அவளை பொறுப்பில்லாமல் நடுத்தெருவில் நாரடித்திருப்பதும் கண்மண் தாண்டவமாட கண்களில் ஜலம் ததும்ப குரல் தழுத்தழுக்க பரத் தன் பேச்சை முடித்து கொண்டான். சங்கத்தின் கவர்னர் என்ற ரீதியில் விழா முடிந்ததும் கொஞ்சம் நின்று கூட்டம் கலைந்ததும் நேராக வீட்டுக்கு வந்து சோஃபாவில் சாய்ந்தான். சந்தியா விஸ்வரூபம் எடுத்து ஆளை ஓட ஓட விரட்டினாள். மணி என்ன, 10? இதற்குள் மோகனா டெல்லியில் சந்தியா விலை போக நாளை குறித்திருப்பாளோ? ஐயோ, நான் என்ன செய்வேன்? திரும்ப எப்போது அவள் போன் செய்வாளா மாட்டாளா? கடவுளே கடவுளே! ஏதும் பிடிக்காமல் கைகளில் தலையை முட்டி கொடுத்த வண்ணம் பரத் உட்கார்ந்திருக்கையில் வாசல் மணி இனிமையாய் ஒரு தரம் அழைத்தது. அத்தியாயம் 31. அருகில் யாரோ நிற்பது புரிய பரத் தலையை தூக்கினான். தம்பு கையில் ஒரு கடிதம். யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இதை கொடுத்தா. ஏதாவது சிபாரிசு கேஸா? பரத்துக்கு எரிச்சலாக இருந்தது. இன்ன நேரத்தில் வந்து கழுத்தறுப்பது என்று கிடையாதா? மனுஷன் ஓய்ந்து வந்திருக்கும் இப்போது கூடவா பின்னாலேயே சிபாரிசு அது இது என்று வர வேண்டும்? டேபிள்லே வச்சுட்டு போ. தம்பு போனான். ஃபேன் காற்றில் கவர் படப்படுத்தது. எட்டி இருந்து பார்க்கும்போது பரத் என்று இவன் பெயரை மொட்டையாய் மேலே எழுதியிருப்பது தெரிந்தது. பரத்தா?
மிஸ்டர் பரத் என்று மரியாதையாய் எழுதக்கூட தெரியாதா? எரிச்சலுடன் கவரை உற்று நோக்கிய போது இந்த கையெழுத்தை இதற்கு முன் பார்த்திருக்கிறேன் என்று தோன்றியது. கீழே கழித்த பி, மேலே குக்கியாய் வளைந்த ஹெச், கடைசி எழுத்தை லாவகமாய் வளைத்து பெயருக்கடியில் செல்லும் கோடு. யார் கையெழுத்து இது? புருவங்கள் முடிச்சாக சுருங்க பரத் கையை நீட்டி கவரை எடுத்தான். ஓரத்தை கிழித்து தாள்களை வெளியில் எடுப்பதற்குள் எழுதினது யார் என்ற யுகம் அழுத்தமாக வயிற்றில் இரைச்சல் கேட்க ஆரம்பித்தது. பரத் என்று கடிதம் துவங்கியது. மோகனாவா கடிதம் எழுதியிருக்கிறாளா? ஏன்? என்னடா கல்கத்தா டெல்லின்னு உட்கார்ந்துட்டு இருந்தவ இப்போ திடும்னு லோக்கலாக ஒரு லெட்ரு எழுதியிருக்காளேன்னு யோசிக்கிறேளா? லோக்கல்ல இருக்கிறவா லோக்கலா கடிதாசு எழுதுறதுலே என்ன ஆச்சரியம் பரத்? 14 வருஷமா நான் மெட்ராஸை விட்டு எங்கேயும் போகாமல் உங்கள் அடி நிலத்திலே தான் வாழ்ந்துட்டுருக்கேன்றது நிஜத்தை சொன்னால் அதை நம்புறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? அந்த புது வருஷ நாளை உங்களால் மறக்க முடியாது இல்லை? சுவாதீனம் இல்லாமல் தான் நீங்கள் பேசினேனாலும் மீள முடியாத தினசிலே நான் அன்னைக்கு அடிபட்டு போயிட்டதாலே குழந்தையோடு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த மனுஷனை விட்டு கண் காணாமல் போயிடணும். இவரோட குழந்தையை வச்சு இவருக்கு பெருசாக பாடம் கற்று தரணும்னு ஒரு வெறி. முடிவு பண்ணிட்டாலும் அடி மனசில் ஏக பயம். எங்கே போவேன்? யார் இருக்கா எனக்கு? சந்தியாவையும் தூக்கிண்டு எங்கே போய் மறைஞ்சிக்கிறது? டெல்லி சிநேகிதிகள் தான் முதல்ல கண் முன்னாலே நின்னான். கிரி மூலமாக நிச்சயம் அவள் விலாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவேல். அப்புறம் உங்கள் கிட்டேருந்து தப்பிக்கிறது சாத்தியமா? இல்லை. எங்கே போனாலும் பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். அன்றைக்கி ஜனவரி 1 தேதி, பேங்க் விடுமுறை. வீட்டிலே உங்கள் அலமாரி என் அலமாரியை குடிஞ்சப்ப 2000 கூட தேரலை. தனியாக பல வருஷங்கள் வாழ இது எப்படி போதும்? ஏதோ ஒரு உந்துதலிலே ஆனந்துக்கிட்டே போனேன். என்ன சொல்லி பணம் வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன்றது விவரமெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா பரத்? மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தவிச்சப்போ தான் சென்ட் மேரிஸ் கான்வென்ட் நினைப்பு வந்தது. ஆதம்பாக்கத்தில் ஊருக்கு வெளியிலே இருக்கிற அந்த புகழ்பெற்ற கான்வென்ட்டுக்கு போனால் என்ன? போய் யோசித்தேன். மனசுலே ஒரு திட்டம் உருவாச்சு. ஒரு சின்ன பை, சந்தியாவுக்கு 2 செட்டு ட்ரெஸ், எனக்கு ஒரு மாத்துப்படவை. அம்மாவுக்கு சந்தேகம் வராதபடி கிளம்பிட்டேன். கபாலீஸ்வரர் கோவிலே ஒவ்வொரு சன்னதியாக நின்று மனசார வேண்டிட்டேன். நான் ஊருக்கு போயிட்டு தான் நீங்கள் நம்பணும்னு ஸ்டேஷனில் இறங்கிட்டு காரை அனுப்பிச்சுட்டு டாக்ஸியிலே ஆதம்பாக்கத்துக்கு போனேன். மதர் சுப்பீரியரை பார்த்தேன். நீளமாய் போய் சொன்னேன். நான் டெல்லியை சேர்ந்தவன், சொந்தக்காரான்னு யாரும் கிடையாது. இருந்த ஒரு அக்காவும் சில மாதத்துக்கு முன்னாலே விபத்தில் இருந்துட்டா. இப்போ யாருடைய ஆதரவும் இல்லாமல் நானும் அக்கா குழந்தையும் தவிக்கிறது போராதுன்னு பெருசாக இன்னொரு சோதனையும் சேர்ந்துருக்கு. கண்டவனெல்லாம் என்கிட்டே வான்னு என்னை கூப்பிடுறான். இந்த அசிங்கமான வாழ்க்கையிலேருந்து தப்பி நிம்மதியாக இருக்கணும்னா எனக்கு உங்கள் கான்வென்ட்டில் சேர்றதை தவிர வேறு வழி தெரியலேன்னு சொல்லி அழுதேன். மதர் சுப்பீரியர் லேஸில் அசைஞ்சு கொடுக்கலை. டெல்லியில் எங்கிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒன்று சேர்த்துக்க முடியாது. விரக்தி அடைஞ்சி கான்வென்ட்டில் சேரக்கூடாது. முழு மனசோடு கர்த்தர் மேலே அன்பு வைக்கணும். டெல்லியில் இருந்தவ இங்கே ஏன் வந்தே? குறிப்பாக எங்கள் கான்வென்ட்டுக்கு ஏன் வந்தேன்னு என்னென்னோ கேட்டார். என்னவோ சொல்லி இப்படியோ சமாளித்தேன். அந்த கதையெல்லாம் இங்கே எதுக்கு பரத்? கடைசியாக உங்கள் கான்வென்ட்டை பற்றி சமீபத்திலே பத்திரிக்கையிலே ஒரு கட்டுரை படித்தேன். நமக்கு ஏற்ற இடம் இதுன்னு அப்போ தான் தோணித்து. கண் காணாத புது இடத்துல புது வாழ்க்கை துவங்கிறது மனசுக்கு பிடிச்சிருந்தது. வந்துட்டேன்னு சொன்னேன். எனக்கு வேறு போக்கிடம் இல்லைன்னு சொல்லி நான் அழுதது அவர் மனசை நிகழ்த்தியிருக்கணும். ஆல்ரைட், மேல் இடத்துல பேசி சில மாதங்கள் உன்னை எங்கள் கூட வச்சுக்கிட்டு கவனிக்க நான் பர்மிஷன் வாங்க பார்க்குறேன்னு பெரிய மனசு பண்ணி சொன்னார். எங்கள் அக்கா சேர்த்து வச்ச பணம், இதை கான்வென்ட் பணமாக நினச்சி நீங்கள் ஏற்றுண்டா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்தேன். கான்வென்ட் ஹாஸ்டல்லே சந்தியாவோடு ஒரு அறையிலே தங்கினேன். பகல் பூரா ஆஃபீஸில் லெட்டர் டைப்பில் மற்ற வேலைகள்னு உதவி பண்ணேன். சாயங்காலத்தில் சேப்பலில் போய் உட்காந்துட்டு ஏசுபிரானே
எனக்கு அமைதியை கொடுன்னு பிரார்த்தனை செஞ்சேன். ஆண்கள் வராத இடம், தெரிஞ்ச முகங்கள் கண்ணில் பட சந்தர்ப்பமே இல்லாத இடம். 2 மாதம் ஆனப்புறம் ஆஃபீஸ் ரூம்லேயே தனியாக இருக்க சமயம் கிடைச்சப்ப முதல் முறையாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினேனே, அந்த நாள் ஞாபகம் இருக்கா பரத்? மனசில் அத்தனை வைராக்கியம் இல்லாத நிலையிலேனா இருந்ததாலே அன்னைக்கு மட்டும் நீங்கள் ஐ எம் சாரி மோகனா, நான் பண்ணது தப்பு வந்துடுன்னு மனசு உருக கேட்டிருந்தா அத்தனையையும் உதறிட்டு ஓடி வந்திருப்பேன். இயேசுவின் கருணையாலே நீங்களும் அப்படி சொல்லலை, நானும் வரலை. அன்னைக்கு ராத்திரி சேப்பல்லே நான் ஒரு சபதம் எடுத்துட்டேன். பரத் தப்பை உணர்ற வரைக்கும் இனி எனக்கு இந்த கான்வென்ட் தான் எல்லாம்னு சபதம் எடுத்துட்டேன். என் நல்ல நடத்தி மதருக்கு பிடிச்சிருக்கணும். சீக்கிரமே பேச வேண்டிய கிட்ட பேசி கான்வென்ட்டில் சேர எனக்கு அனுமதி கொடுத்தார். நீங்கள் கட்டின தாலியை கைட்டிட்டு மதம் மாறி நான் ஒரு அமைதியான காலை நேரத்திலே மோனிகாவானேன். கடுமையான விதிமுறைகள், அதைவிட கடுமையான மனக்கட்டுப்பாடு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் என்னை ஜீசஸுக்கு அர்ப்பணிச்சதுக்கு சாட்சியாக மொட்டை அடிச்சுட்டேன். ஒரு சிஸ்டருக்கான உடைகளை மாட்டின்ட்டேன். அன்னைக்கு என் இதயத்திலே பரவின உணர்வை இப்போ நினைக்கிறப்ப கூட என் தேகம் சிலிர்த்து போகிறது பரத். மனசு அடங்கடங்க நிம்மதி நம் கூடவே இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுட்டேன். இப்படித்தான் நான் ஒரு கன்னியாஸ்திரி ஆனேன். என்னை பற்றின விவரம் போதும்னு நினைக்கிறேன். பாக்கி வருஷங்களை நான் எப்படி கழிச்சேன், என்னென்ன செஞ்சேன்கிற விவரமெல்லாம் அனாவசியம். வெளி உலகை பற்றின எந்த தகவலும் தெரியாமன்னா வாழ்ந்துட்டு இருந்தாலும் நீங்கள் சமூகத்திலே பெரிய மனுஷராக தொடங்கினப்புறம் பேப்பர் மூலம் உங்களை பற்றின சில விவரங்கள் எனக்கு தெரிய வந்தது. ஆரம்பத்திலே ஒளிஞ்சிக்க ஒரு நல்ல இடமா நினச்சிதான் நான் கான்வென்ட்லேயே சேர்ந்தேன். ஆனால் போக போக நினைப்பாலும் மனசாலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக மாறினது வாஸ்தவம்தான் வருது. ஆனால் மனசுலே கையை வச்சு நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவராகத்தான் வாழ்கிறேன்னு ஆண்டவன் முன்னாலே நின்று சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. கான்வென்ட்டில் சேரத்துக்கு முன்னாலே மதர்கிட்ட சொன்ன பொய்கள். கல்யாணமாகாதவ, எனக்கு மனுஷா யாருமே கிடையாது, சந்தியா என் அக்கா குழந்தை. இன்னும் கடவுளே எத்தனை போய். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் உங்களை நான் செஞ்ச சித்திரவதைகள், இல்லாததையும் பொல்லாததையும் 2 நிமிஷத்திலே சொல்லி வருஷம் பூரா உங்களை தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இறங்காமல் நிம்மதி இல்லாமல் நான் செஞ்ச சித்திரவதைகள் என் பயணத்தோடு முடிவுக்கு வந்துட்டோனுங்கிற சந்தேகம் இன்னைக்கு காத்தாலே உங்களோட ஃபோனில் பேசுகிறப்போ எனக்கு தோணித்து. சாயங்காலம் சென்டினரி ஹால் விழாவிலே உங்களை பார்த்து உங்கள் பேச்சை கேட்டப்புறம் நிச்சயமாயிடுச்சு. அந்த அழுகை, அந்த கெஞ்சல், 1000 பேர் நடுவிலே குழந்தைகளை பெத்துட்டா போராது, இன்னைக்கு பரிசு வாங்குகிற குழந்தைகள் மாதிரி சிறப்பாக வளர்க்கணும். அவளை பெத்து வளர்த்தவாளுக்கு என் பாராட்டி நன்றின்னு சொல்லி குரல் தழுக்க நீங்கள் நின்ன கோலம் போதும் பரத். நீங்கள் மனுஷனாயிட்டேன். இனிமேயும் உங்களுக்கு தண்டனை வேண்டாம். உங்கள் பொண்ணை தூக்கிண்டு கிளம்பின நிமிஷத்துலேயே இவளை ஊரும் உலகமும் புகழும்படி சிறப்பாக வளர்த்து காட்டணும்னு எனக்குள்ளே நான் சத்தியம் பண்ணிட்டதை இப்போ சொன்னால் நீங்கள் நம்புவேலோ வரத்? விபச்சாரி, கால்கேல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நான் உபயோகப்படுத்தினது உங்களை பயமுறுத்ததான். அவ்வளோ மோசமான பேச்சு பேசினதுக்கு என் மேலேயே எனக்கு வெறுப்பு வந்தது. நம்புங்க பரத், பாதகமான கொலையை செஞ்சவனுக்கு கூட பல சமயம் ஆயுள் தண்டனையை நம்ம நீதிமன்றம் கொடுக்கறது. ஆயுள் தண்டனைனா 14 வருஷம் இல்லையா? 14 வருஷங்களா நீங்கள் பட்ட கஷ்டம் வேதனை போதும் பரத். என் மனசு கொன்ன குத்தத்துக்காக நீங்கள் ஆயுள் தண்டனையை அனுபவிச்சாச்சு, அது போதும். இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக உங்கள் ஆயுசுக்கும் சிரிச்சின்னு இருக்கணும். சந்தியா அவங்களே அப்பான்னு கூப்பிடணும். நீங்கள் உங்கள் பொண்ணை இனிமேல் ஒரு கணம் கூட பிரியாமல் பக்கத்துலேயே வச்சுக்கணும். நீ என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நானா நேராக மதர்கிட்ட ஓட போகிறேன். பண்ண பாவங்கள், சொன்ன பொய்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல போகிறேன். அப்புறம் முடிவு பண்ணுறது மதர் கையிலே. எனக்கு தண்டனை கொடுக்கறதோ இல்லை என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறதோ இனிமேல் மதர் கையிலே தான் இருக்குது. சிஸ்டர் மோனிகாவாக மாறிட்டேன்னா பழைய மோகனாவாக மாறுதுங்கிறது இந்த ஜென்மத்திலும் இல்லை. ஏசுபிரான் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் பொண்ணை நீங்களே போகிறபடி வளர்த்து பத்திரமா ஒப்படைச்சிட்டேன். அவகிட்ட நடந்த விவரங்களை சுருக்கமாக சொல்லி உங்கள் அப்பாவோட நீ வாழ வேண்டிய நேரம் வந்துடுத்துன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அவ்வளவுதான். இனி சொல்ல பாக்கி என்ன இருக்குது? உங்கள் 2 பேரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். சிஸ்டர் மோனிகா.
படித்து நிமிர்ந்த போது பரத்தின் உடல் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. கண்களில் நீர் பூத்திருக்கிறது. என் மகளா வந்திருக்கிறாளா? எங்கே தம்பு? பெருசாய் குரல் எடுத்து பரத் கத்தின கத்தலில் தம்பு என்னவோ ஏதோ ஒன்று ஓடி வருகிறான். இந்த லெட்டரை கொண்டு வந்தது யாரு? அவ எங்கே? வாசல்ல இருக்க சொல்லிட்டு வந்தேன். தம்பு முடிப்பதற்காக காத்திருக்க முடியாமல் பரத் வேகமாய் வாசலுக்கு ஓடுகிறான். வாசல் வராந்தாவில் மங்களாய் டூம் விளக்கு வெளிச்சம். வராந்தா நாட்காலியில் உட்கார்ந்திருந்த பெண் இவனை கண்டதும் எழுந்து நிற்கிறாள். சமாந்தா. விழாவில் தலைச்சிறந்த மாணவி என்று பரிசு வாங்கின சமாந்தா. சமாந்தாவா சந்தியா? உடம்பும் மனசும் சிரித்து போகின்றன. கண்களில் பூத்த பூக்கள் கன்னத்தில் சிதறத் தொடங்குகின்றன. சற்றென்று மோகனா மோகனா என்று வாய் கொள்ளாமல் அவள் பெயரை அரற்ற வேண்டும் போல இருக்கிறது. எத்தனை வசதியான காரியத்தை சாதித்திருக்கிறாய் மோகனா. நீ செய்திருக்கும் இந்த நல்ல செயலுக்காக என்றென்றும் உன்னை போற்றுவேன் சிஸ்டர் மோனிகா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். பரத்தின் அவஸ்தை அதிர்ச்சி புரிந்த தினசில் சந்தியா ஓரடி எடுத்து கிட்டத்தில் வருகிறாள். தலையை சாய்த்து அவனுடைய நளினி சிரிக்கிற மாதிரி அழகாய் சிரிக்கிறாள். அப்புறம் ஹலோ டாடி, ஹாப்பி நியூ இயர் என்கிறாள். ஆயுள் தண்டனை இத்துடன் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.